காமிக்கிட்ட உட்காந்த ஆள் பத்தியும் அதுக்கு நேரங்காலம் போ அந்த நல்ல பம்பை நீட்டிட்டு வா. நான் நான் காமிச்சேன்னா பிடிச்சேன் உள்ள பம்பு உள்ள ஓடிடும் போயா முதல்ல. ஆமாம் காமிச்சிடலாம் அப்படியே கை முண்டடிக்க கடன் சொல்கிறாள். 10 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்க மாட்டேன். என்ன பாக்கெட்டு போயா ஒரு முகத்தை தான் பார்த்துருக்குற மாதிரி முகத்தை பார்க்காத சீண்டிடுவேன். ஏய் சிவப்பு பண்ணிய நல்லா இருக்கியா? என்ன பண்ணுற டவசரை மூடு எல்லாம் வாயை பிளந்துக்கிட்டு பாப்பா பொம்பளைய பார்க்குறதுன்னா கலட்டு தாயலி மவனே. எல்லாரும் உட்காந்து சிரிக்கிறீங்க. ஆனால் என் பொழப்புங்க சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு கிடக்கு. 10 மணிக்கு போடுற பவுரு ஒட்டை கொண்டையை போட்டு நான் உள்பாவடையை கட்டி இந்த ஊரு காசை வாங்கி சீட்டு காசு கட்டி தவணை காசு கட்டி நான் மசித்த பிடுங்க. நான் சரி சித்தாள் வேலைக்கு போனேன். என்ன லோடு மீன் வேலை பார்க்குறியா தாத்தா? உடனே தயா கேட்குறேன் என்ன வேலை? அட என்ன வேலையா பார்க்குற? அட வாயில் வசம்ப வைக்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற? தேய்க்கிறதா? அடக்கில சொல்கிறது இல்லையா? ரொம்ப நாளாக ஒரு சாமான் சுருங்கி போய் கிடக்கு. அதை நான் கொண்டாந்து தந்தா நீந்தே தேய்ச்சி அயன் பண்ணி தரணும். தருவியா? நல்லா மண்டையை பொழப்பேன். உனக்கெல்லாம் பொண்டாட்டியா நான் வாய்க்கல ஒரே குத்துதேன். எனக்கு என்ன அப்போ குறைச்ச? ஆளில் குறைச்சலாம், அழகில் குறைச்சலாம், அன்னத்தில் குறைச்சலாம். என் எண்ணத்தில் தான் குறைச்சலாம். 10,000 ரூபா சம்பளம் வாங்குறேன். ஏண்டி அழகி 10,000 ரூபா சம்பளம், ஊர் சோறு, விதவிதமான துணிமணியை. உனக்கு நோக்கம் கிளம்பி இருக்குமே அவளை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு அவனை பேக்கு தூக்கியே செத்து போயிடுவேன். ஞாபகத்தில் வச்சுக்க. ஆமாம் அப்படி இருக்கும்போது என்னையெல்லாம் அத்தனை பேர் பொண்ணு கேட்டு வந்தாங்க. சச்சில் டெண்டுல்கர், டோனிக்கிட்ட போயிருந்தேன் நோனியை அத்துருந்துருப்பேன். அதனால தான் நான் டோனிக்கிட்ட போகவே இல்லை. ஒரே ஒரு புருஷன் எனக்கு. என்னையா இரும்புற? என்னை பார்த்தா நக்கலா தெரியுதா? ஒரு புருஷங்கிற இருமி காமிக்கிறீ, என்ன சிக்னல் கொடுக்குறியா? சோரட்ட தாயலி. எனக்கு ஒரே ஒரு புருஷன். ஆனால் என் காவாளி புருஷனுக்கு 40 வப்பாட்டி. இந்த மாதிரி ஆம்பளை வைக்கலாமா? இவனை பால்டாயில் கலந்து மீன் குழம்புல ஆளை க்ளோஸ் பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கிறேன். இதை பற்றி நீ என்ன நினைக்கிற சிவப்பு சட்டை? அவனை போட்டு தள்ளிட்டு உன்னையே கரெக்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். நீயும் சரியில்லைன்னா உன்னையும் போட்டு தள்ள வேண்டியதான். நீ ஏற்கனவே போட்ட மாதிரி தான் இருக்கிற. ஆமாம் எங்கள் வீட்டுக்காரரு சொத்து ஒத்து நிறைஞ்ச மனுஷன். நஞ்ச புஞ்ச புஞ்ச நஞ்ச. ஆமாம் 50 ஏக்கரில் நஞ்ச புஞ்ச வச்சுருக்கிறேன். வச்சுருந்த மனுஷன் அங்கிட்ட 5000 பொன்னி, கர்நாடகா பொன்னி, நெல் இதெல்லாம் வீச்சு எல்லாம் நல்லா வெள்ளையும் ஜெலியுமாக வெள்ளாமல் விளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் ஒரு 1/2 ஏக்கரில் புடலங்காய் போட்டிருந்தேன். சிவப்பு சட்டை எனக்கு டவுட்டு, என்னடா புடலங்காய் போட்டிருக்கானே அப்படின்னா அந்த ஆள்கிட்ட கேட்போம் அப்படின்னு. ஏனுங்க நெல் போட்டது சரி, என்ன புடலங்காய் போட்டிருக்கீங்களேன்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, அடிக்கிருக்கு முண்டை கார்த்திகை மாதம் வருது, ஐயப்பன் கோயிலுக்காக மாலை போடுவாங்க, அப்போ எல்லோரும் சைவம் தாண்டி சாப்பிடுவாங்க, காய்கறி வியாபாரம் கட்டிக்கிட்டு ஏறும் முன்னே. சரின்னு நம்பி விட்டுட்டேன். அடியில் பார்த்தா சிவப்பு சட்டை இந்த புடலங்காய் கீழே கல்லை கட்டி தொங்க விட்டுருந்தேன். எனக்கு டவுட்டு, என்னடா புடலங்காயில் கல்லை கட்டி தொங்க விட்டுருக்கான்னு. ஏமாம்மா என்ன புடலங்காயில் கல்லை கட்டி தொங்க விட்டுருக்கேன்னு கேட்டேன். அப்போத்தான் புடலங்காய் நீளமாக வளருன்னு கல் கட்டி தொங்க விட்டுருக்கேன்னு நான் அப்போ ஆச்சரியப்பட்டேன். நேராக வீட்டுக்கு போனேன். என் புருஷனும் என் மாமனாரும் படுத்திருந்தாங்க. 2 பேர்த்துக்கு குஞ்சில் கல்லை கட்டி தொங்க விட்டேன் சிவப்பு சட்டை. ஆனால் குஞ்சு வளரவே இல்லை. என் மாமனாருக்கு மட்டும் வளர்ந்து இந்த பகுடு வளைஞ்சிருச்சு. என் மாமியாக்காரி விளக்கமத்தை எடுத்து அடித்து வேறு பேர் வச்சு விரட்டி விட்டுட்டா. ஏண்டி ஓன் புருஷன் குஞ்சை வளர்த்து விட வேண்டியதானே? என் புருஷன் குஞ்சை நீ எதுக்கடி வளர்த்து விடனே? உனக்கு குஞ்சு வளர்ந்துருக்கா இல்லையாடா? கல் கட்டி தொங்க விட தான் கேட்குறேன். சரி அதுதான் போயிட்டு போகுதே. வாழ்க்கையில் கோடீஸ்வரியை வேலாமேனு ஒரு 10 ஆட்டுக்குட்டியை வாங்கி மேய்ச்சி கொடுத்துருந்துச்சு. 6 மாதத்துக்கு 3 குட்டி ஈர்ந்தும்னாக்க உடனே வசதியாக வந்துடலாம்னு ஆட்டுக்குட்டியை வாங்கி 6 மாதமாக கருவத்தூருக்கு ஓட்டின சிவப்பு சட்டை கிளட்டு முண்டை ஆடு செனையாகவே இல்லைடா. என்ன காரணம்னு கேட்டேன்.
வாங்கி கொடுத்த ஆளுகிட்ட ஏன்டி லூசு முண்டை வாங்கின பொம்பளை வெறும் பொட்டா குட்டியாக வாங்கினா எப்படி சென்னையாகும், அதுக்கு ஒரு கெடா குட்டி வாங்கினா தானே சென்னையாகும்னே. அப்போ யோசனை பண்ணேன், கெடா வாங்க போனோம்னா அதுக்கு 20,000 ரூபா. என்ன சோப்பிச்சிட்ட, எங்கேயுமே நம்ம புத்திசாலித்தனமாக பிழைக்கணும். அதனால் முத்துமுருகன் நாடகம் கான்ட்ராக்டுக்கு போகிறோம். அங்கே சிவப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் உட்காந்துருப்பேன். மாதல்லபுரத்து மாடை பூரா அந்த ஆள் தான் சென்னைக்கு போடுறானா. அந்த ஆள் மாடை சென்னைக்கு போடுறவன் என் ஆட்டுக்குட்டியை சென்னைக்கு போட மாட்டானா அப்படின்னு நம்பி வந்திருக்கிறேன். ஆடை ஒன்றுக்கிட்ட ஒப்படைக்கிறேன், சென்னையாக்கி கொடுக்குறது உன்னோட பொறுப்பு. என்னடா எல்லாத்துக்கும் பல்ல பிறந்துக்கிட்டு இருக்க காவாலி பேல கேட்குறதுக்கு ஊன்னு சொல்லுன்னா நான் லூசு முட்டையா நான் ஆச்சமத்து போகிறவனே. அந்த ஆள் நினைக்கிறேன், அந்த ஆள் என்ன நினைக்கிறேன், ஆடை சென்னையாக்க கூடாது கிறுக்கு முண்டை ஒன்று. இந்த பார்வை என்னக்கிட்ட பார்க்காத, இந்த சென்மம் இல்லை, நீ 7 சென்மம் எடுத்தாலும் என்னைய சென்னையாக்க முடியாது. எனக்கு கற்ப பைய கையோடு விட்டு பிடுங்கிட்டாங்க. நீ வந்து என்ன ஒன்றையத்தான் நான் ரிப்பீட் சென்னையாக்குவேன். ஓகேவா? நீங்களாம் சிரிக்கிறீங்க, ஆனால் என் புருஷன் மேலே அம்புட்டு பாசமாக இருப்பேன். அவர் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடு. ஒரு நாள் என் புருஷன் ஆசையாக மண்டைக்கறி கேட்டேன், மண்டையே கிடைக்கல. நானும் சிவகாசி கசாப்பு கடை போய், விளாத்திக்குளம் கசாப்பு கடை போய், பார்த்திபனூர் கசாப்பு கடை போய், மானாமதுரை கசாப்பு கோடி, கடைசியில் என் ஊர் புதுக்கோட்டையிலேருந்து சிவப்பு சட்டை 2 மண்டை பெரிய மண்டையாக வாங்கி பார்த்து அலசி நல்லா சுக்கா பருவல் போட்டு கமன்னு வச்சுருந்தேன். என் புருஷன் கொஞ்சோண்டு கேட்டோடனே என் கிண்ணியில் அந்த மண்டைக்கறியை வச்சு கொடுத்தேன். தின்னவன் சும்மா இருக்கக்கூடாது, அவங்க அண்ணன் இங்கே இருங்க, மண்டைக்கறியை கேட்டோன்னு நோக்கம் வந்துருச்சு போல். உட்காருங்க, அப்புறமாட்டி தரேன், இது வாங்க நோக்கம் எடுத்து வருவி. அப்படியே என் புருஷன் அவங்க அண்ணன்காரன்ட்ட போய் ஓதிருக்கேன் மண்டைக்கறி. சரி, நீங்கள் அவங்க அண்ணன் எங்கள் ஊருக்கு கொழுந்தனுக்கிட்ட கேட்டேன், மாமா மண்டைக்கறி கொடுத்தேன் கொஞ்சோட்டு. அந்த ஆள் தின்னுவிட்டு அவங்க அப்பேங்காரன்ட்ட ஓதி இருக்கிறேன். அவங்க அப்பேங்காரனும் வந்து என்கிட்ட மண்டைக்கறி கேட்டேன். அவருக்கு கொஞ்சம் வச்சு கொடுத்தேன் மாமா. வச்சு கொடுத்துட்டு 3 பேரும் ஓதிக்கிட்டு போயிருந்துருக்காங்க மாமா. என் புருஷன் சொல்லியிருக்கேன், என் பொண்டாட்டி விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்குன்னு. என் கொழுந்தனார் சொல்லியிருக்கேன், என் தம்பி பொண்டாட்டி விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்குன்னு. என் மாமனார் சொல்லியிருந்திருக்கேன், என் மருமக விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்குன்னு. 3 பேரும் ஓதுனதில் எங்கள் ஊர் பிரசிடெண்ட் மண்டையவே பார்த்துருக்க மாட்டார் போல். அந்த ஆள் ராதா செல்வி உன் மண்டைக்கறி கொஞ்சோண்டு வேணும்னு கேட்டோன்னே துணுண்டுத்தேன் மாமா வச்சு கொடுத்தேன். நீங்கள் சொல்லுங்கள் மாமா, துணுண்டுத்தேன் வச்சு கொடுத்தோன்னா என் பொண்டாட்டிக்கிட்ட போய் ஓதி இருந்திருப்பேன் போல். ராதா செல்வி விட்டு மண்டைக்கறி நல்லா இருக்குன்னு. உங்கள் ஒண்டாட்டி தண்டி விளக்க மாற்ற எடுத்துக்கிட்டு வாடி உன் மண்டையை காற்றி சக்கலத்து உன் மண்டையை கிழிக்கிறேங்கிறா மாமா. இத்துணூண்டு மண்டையை எத்தனை பேர் மாமா கிழிப்பாங்க? நான் எப்படிப்பட்ட சொரட்ட முண்டை, வாடி ஓ மண்டைக்கு என் மண்டைக்கு ஜோடி போட்டு பார்க்குறேன்ட்டு ஒரு தூக்கு தான் தூக்குனேன் மாமா. பக்கமாக்க பிரசிடெண்ட் பொண்டாட்டி மண்டையா போட்டா மாமா. உனக்கு மண்டைக்கறி வேணுமா? வேணுமா வேண்டாமா? ஐயா இப்போ வேணாம்னு சொன்ன என்ன வேணும்? உனக்கு மண்டைக்கறி கொண்டா என் மண்டையை நறுக்கி கொடுத்து நான் ஜாரத்துக்கு இல்லை கேட்குறேன். நல்லா சொட்டாக்கி போட்டு திம்ப அடுத்தவங்க கொண்டு மண்டைக்கறியை இதை திங்கிற மாதிரி. ஏய் பெட்டிக்கார போயிட்டு வருவேன், என் புருஷன் வந்தாருண்ணா உன் அடக்கமான மனைவிய. ஏன் என்ன புருஷன் பண்ணையா வச்சு நடத்துறேன், ஒத்த புருஷன் கண்ணகி பரம்பரையில் பிறந்த பெண்மணி நான். பச்சை தண்ணி அப்படியே பத்துக்கிட்டு எரியுமாமா. என்ன வா யாரு இவரை நான் புருஷனா வச்சு இது ராத்திரி கொண்டாண்டு சோளம் விதைக்க இழுத்துக்கிட்டு ஜா வேண்டியத போயிட்டு வராமாமா. எப்போ வர? போறேன். செத்த பார்த்துருக்கிறியா?